வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலை பத்தி பாத்துருவோம் மச்சீஸ். சேனலோட பேரு தென்றல் மீடியா. ஸோ உங்களுடைய திறமைகள், உங்களுக்கு எந்த ஒரு திறமை இருந்தாலும் சரி, அதை இவங்களோட சேனல் மூலியமா நீங்க வெளிப்படுத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இவங்க சேனலை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இவங்க சேனல்ல நிறைய வித்தியாசமான வீடியோஸ்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சேனல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, போய் விசிட் பண்ணி பாருங்க. அவங்களுடைய கண்டென்ட் ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட முழு ஆதரவையும் அவங்களுக்கும் கொடுங்க மச்சீஸ். அண்ட் உங்களோட சேனலில் நம்ம சேனல் நீங்கள் பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான் 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இலவசமாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலை இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மச்சி, சிலர் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. டைட்டில் தம்ப்நெயிலாம் பார்த்துருப்பீங்க. மானிட்டைசேஷன் டிசேபிள்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டு என்னடா இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட BabaRK vlogs சேனல் இருக்குல்லையா, அதுதான் என்னோட முதல் சேனல். நான் யூடியூப்பில் முதல் ஆரம்பித்த சேனல் வந்துட்டு அதுதான். அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 91,000+ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு, அந்த சேனலுக்கு எனக்கு மானிட்டைசேஷன் வந்து டிசேபிள் ஆயிடுச்சு. எனக்கு எந்த ஒரு மெயிலு எதுவுமே வரல யூடியூப் தரப்புலேருந்து. அதாவது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எப்படி மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும், உனக்கு தான் மெயிலே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் எந்த வீடியோ ஓப்பன் பண்ணாலும் இப்போ மானிட்டைசேஷன் அப்ரூவல் ஆன சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் சைன் இருக்கும். க்ரீன் கலரில் அந்த டாலர் சைன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு, அந்த வீடியோ வந்து மானிட்டைஸ்டு வீடியோ அப்படின்னு அர்த்தம். பட் அந்த க்ரீன் டாலர் சிம்பிளும் எனக்கு இல்லை. அதாவது அந்த மானிட்டைசேஷன் டாலர் சிம்பிளே வந்துட்டு எனக்கு வந்துட்டு அப்போ இல்லை. என்னடான்னு பார்த்தா எல்லாம் நான் செஞ்ச மிஸ்டேக் தான். தெரியாதனமாக போயிட்டு யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருந்துட்டு நான் வெளியில் வந்துட்டேன். ஸோ நானே வந்துட்டு அதை என்னோட மொபைலில் இருந்து பண்ணிட்டேன். தெரியாமல் நடந்த ஒரு மிஸ்டேக் தான். அதனால தான் வந்துட்டு எனக்கு மானிட்டைசேஷன் வந்து டிசேபிள் ஆயிருக்கு. அதாவது யூடியூபுடைய கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் லெஃப்ட் சைடு வந்து டாலர் சைன் இருக்கும். அதாவது மானிட்டைசேஷன் டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மானிட்டைசேஷனுக்கான அந்த பேஜ் வரும். அதில் ரைட் சைட் கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா லீவ் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் தெரியாமல் அதை ப்ரொசீட் அப்படின்னு அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் போல இருக்குது. அதனால் எனக்கு மானிட்டைசேஷன் வந்துட்டு டிசேபிள் ஆயிடுச்சு. அதாவது மானிட்டைசேஷன் வந்துட்டு நானாகவே வந்துட்டு டிசேபிள் பண்ணிக்கிட்டேன். மானிட்டைசேஷன் வெளியில் வந்துட்டேன். இது லேட்டராக தான் எனக்கு தெரிஞ்சுது. என்னோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டெல்லாம் நான் வெரிஃபை பண்ணி எந்த ஒரு இஷ்யூமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபைனலாக எனக்கு தெரிஞ்சுது, ஓகே இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ இதனால் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாரத்துக்கு எவ்வளோ வியூஸ் வந்துச்சோ அந்த வாரத்துக்கான ரெவன்யூ மட்டும் வரலை. ஸோ செகண்ட் வீக்கே நான் என்ன பண்ணிட்டேன், இதை சுதாரிச்சு செகண்ட் வீக் தான் எனக்கு ஆக்சுவலாக இது தெரிஞ்சுது, இது நடந்தது. திரும்பவும் அப்ளை பண்ணேன். அதாவது மானிட்டைசேஷன்லேருந்து நானே வெளியில் வந்துட்டனால அந்த மானிட்டைசேஷன் பேஜுக்கு போன உடனே அப்ளை பண்ணுறதுக்கான பட்டன் இருந்துச்சு. அதை கிளிக் பண்ணி எப்படி நார்மலாக நம்ம வந்து புதுசாக மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி அப்ளை பண்ணேன். 2 நாளே வந்துட்டு எனக்கு அப்ரூவலும் வந்துட்டு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்பயும் போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் வந்துட்டு ஆட்ஸும் ப்ளே ஆச்சு. அந்த ஆட்ஸுக்கு ரெவன்யூ வந்துட்டு வந்துச்சு. ஸோ இந்த வீடியோவை நான் மெயினாக அப்லோட் பண்ணதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். ஸோ மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க, நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்களும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க. இதே சட்டையை போட்டு நான் அந்த வீடியோவை போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நான் மெயினாக போட்டதுக்கு காரணமே வந்துட்டு எனக்கு அந்த விஷயம் நடந்துச்சு. அண்ட் நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட்டும் இருந்துச்சு. பட் எல்லாருக்குமே எனக்கு வந்த இந்த ரீசன்னால், அதாவது நான் வந்து வாண்டடாக நானே போயிட்டு மானிட்டைசேஷன்லேருந்து வெளியில் வந்துட்டேன். எல்லாருக்குமே இப்படி நடக்கிறது கிடையாது. ஒரு சில பேர்த்துக்கு இந்த மிஸ்டேக் நடந்திருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு வேறு ஒரு இஷ்யூனால யூடியூபே வந்துட்டு மானிட்டைசேஷனை எடுத்திருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன்னால மானிட்டைசேஷன் வந்துட்டு டிசேபிள் ஆகிருக்கலாம். ஸோ எனக்கு இதனால் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரி இருக்கிற மக்கள்ஸ் கை காலை வச்சுட்டு சும்மான்ட்டுருங்க. முக்கியமாக மொபைலில் நீங்கள் யூடியூப் சேனலில் போயிட்டு ஏதாவது செக் பண்ணுறீங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்குறீங்க, கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் டக்குன்னு அமுக்கிட்டீங்க அப்படின்னா சோலி முடிஞ்சிடும். ஸோ பி கேர்ஃபுல் மச்சீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக்கு, இல்லைன்னா ஒரு டிஸ்லைக்கு, ஆக மொத்தம் ஏதாவது ஒன்று கொடுத்து விட்ருங்க. அடுத்த வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Baba. Bye.